ஹாய் எவ்ரிவன், எங்கள் சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் புதிய வீடியோக்களை பார்வையிட வேண்டும் என்றால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கள். தரம் 2க்கான 2ஆம் தவணை மாதிரி பரீட்சை வினாத்தாள் கீழே தரப்பட்டுள்ளது. அவைகளை செய்துவிட்டு இதன் இறுதி பகுதியில் இதற்குரிய விடைகளும் மதிப்பெண்களும் தரப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் உபயோகித்து உங்கள் மதிப்பெண்களை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பயிற்சியை பார்ப்போம். இங்கு ஏ பகுதியில் 2 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. நீங்கள் வினாக்களை எழுத வேண்டிய அவசியமில்லை. ஏ என்று எழுதிவிட்டு 1 என்று எழுதி அதற்குரிய விடையை எழுதினால் போதும். அடுத்தது 2 என்று எழுதிவிட்டு அதற்குரிய விடையை எழுதுங்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இதற்குரிய வினா உருக்களுக்கு பொருத்தமான எண்ணை கூடுகளில் எழுதுங்கள். இங்கு 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது வினாவில் எத்தனை குருவிகள் இருக்கிறது என்று எண்ணி அதற்கு கீழே உள்ள பெட்டியினுள் அதற்குரிய எண்ணை நீங்கள் எண்ணிக்கையை எழுதினால் போதும். அதே மாதிரி வினா 2ஐயும் எத்தனை தேனீக்கள் இருக்கிறது என்று எண்ணிவிட்டு அதற்கு கீழே உள்ள பெட்டியினுள் எழுதுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அடுத்த வினாவை பார்ப்போம். பி பகுதியில் பின்வரும் உருவில் உள்ள வடிவங்களின் எண்ணிக்கையை எழுதுவோம். இங்கே பாருங்கள், உரு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அதிலே சதுரங்கள், செவ்வகங்கள், முக்கோணிகள், வட்டங்கள் ஆகியவன இருக்கின்றது. அவற்றின் எண்ணிக்கையை நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவப்பு புள்ளிகளின் மேலே நீங்கள் எழுதினால் போதும். பி என்று எழுதிவிட்டு முதலாவது வினா சதுரங்களின் எண்ணிக்கை, சதுரங்கள் எத்தனை சதுரங்கள் மேலே இருக்கிறது என்று எண்ணி பக்கத்தில் விடையை எழுதினால் போதும். அதே மாதிரி 2வது செவ்வகங்கள், 3வது முக்கோணிகள், 4வது வட்டங்கள் எண்ணுங்கள். இப்பொழுது எழுதுங்கள்.
அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த வினா நீளத்தை அளப்போம் என்ற பாடத்தில் இருந்து வந்திருக்கிறது. இங்கே இரு வினாக்கள் இருக்கின்றது. முதலாவது வினா, சித்திர புத்தகத்தின் நீளம் எத்தனை ஆணிகள்? மேலே சித்திர புத்தகத்தை பாருங்கள். அது ஆணிகளை கொண்டு அடுக்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை ஆணிகள் இருக்கின்றது என்று எண்ணிவிட்டு இந்த பெட்டியினுள் அதன் எண்ணிக்கையை நீங்கள் எழுதினால் போதும். இரண்டாவதும் சீப்பின் நீளம் எத்தனை தீக்குச்சிகள் என்று எழுதுங்கள். அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த வினா நிறைகளை அளத்தல் என்ற பாடத்தில் இருந்து வந்திருக்கின்றது. இங்கே பாருங்கள். தராசை பார்த்து மிக பொருத்தமான சொல்லின் கீழ் கோடு வரைவோம். நிறப்பெட்டியின் நிறை பென்சிலின் நிறையை விட கூடியதா குறைந்ததா சமனா என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், தராசு தரப்பட்டிருக்கிறது. அதிலே பென்சிலும் நிறப்பெட்டியும் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதனில் நிறப்பெட்டியின் நிறை பென்சிலின் நிறையை விட நீங்கள் கூடியதா குறைந்ததா சமனா என்று ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து விடையை எழுதினால் போதும். அடுத்த வினாவை பார்ப்போம். இப்பகுதியில் 2 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. முதலாவது வினா, எண்களில் எழுதுவோம். கீழே வாசித்துவிட்டு அதற்குரிய எண்ணை நீங்கள் எழுதினால் போதும். இரண்டாவது வினா, எண் பெயர்களில் எழுதுவோம். என்ன இலக்கம் தரப்பட்டிருக்கின்றதோ அதற்குரிய எண் பெயரை எழுதுங்கள்.
அடுத்த வினாவை பார்ப்போம். F பகுதிக்குரியது. இங்கு 3 சிறுவர்கள் உஷான், அக்ஷயன், முகமட் ஆகிய மூவரும் நீளம் பாய்தல் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் பாய்ந்த நீளத்தின் அளவுகள் கோடுகளினால் கீழே காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது வினா இலக்கம் 1. 7 கோடுகள் தூரம் பாய்பவர் யார்? நீங்கள் இங்கே 7 கோடுகள் தூரம் பாய்பவர் யார் என்று எண்ணிவிட்டு அதற்குரிய விடையை பக்கத்தினுள் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்கள். வினா இலக்கம் 2. மிக கூடுதலான தூரம் பாய்பவர் யார்? மிக கூடுதலான தூரம் பாய்பவர் யார்? வினா இலக்கம் 1. 7 கோடுகள் தூரம் பாய்பவர் யார்? வினா இலக்கம் 2. மிக கூடுதலான தூரம் பாய்பவர் யார்? அடுத்த கேள்வியை பார்ப்போம். வெற்றிடங்களை நிரப்புங்கள். இங்கு குற்றிகளும் கோள்களும் தரப்பட்டிருக்கிறது. எத்தனை 10கள், எத்தனை 1கள், அதற்குரிய எண் என்ன என்று நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினா H பகுதிக்குரியது. கூட்டுங்கள். இங்கு 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட இலக்கங்களை கூட்டி விடையை காணுங்கள்.
அடுத்த பகுதியை பார்ப்போம். இவ்வினாவானது கழித்தல் பகுதியில் இருந்து வந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு கிளையில் 7 வண்ணத்து பூச்சிகள் இருந்தன. 4 பறந்து சென்றன. எஞ்சியிருப்பவை எத்தனை? ஒரு கிளையில் 7 வண்ணத்து பூச்சிகள் இருந்தன. 4 பறந்து சென்று விட்டன. எஞ்சியிருப்பவை எத்தனை? அடுத்த வினாவை பார்ப்போம். கே பகுதி. அம்புக்குறியை இட்டு கூட்டுங்கள். அடுத்த பகுதியை பார்ப்போம். கழிப்போம் என்ற பகுதியில் இருந்து வந்திருக்கின்றது. இங்கு 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட எண்களிலிருந்து தரப்பட்ட எண்களை கழித்து அதற்குரிய விடையை காணுங்கள்.
அடுத்த பகுதியை பார்ப்போம். இங்கே உயரத்தை அளப்போம். இரு வினாக்கள் தரப்பட்டுள்ளது. முதலில் அலுமாரியின் உயரம் எத்தனை உறிஞ்சும் குழாய்கள் என்று எண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெட்டியினுள் அதற்குரிய விடையை எழுதுங்கள். அடுத்தது கதவின் உயரம் எத்தனை உறிஞ்சும் குழாய்கள் என்று எண்ணிவிட்டு பெட்டியினுள் அதற்குரிய விடையை எழுதுங்கள். இதுதான் இதன் இறுதி வினாவாகும். இப்பொழுது நாங்கள் விடைகளை பரீட்சித்து பார்த்துவிட்டு அதற்குரிய மதிப்பெண்களை எழுதுவோம். ஏ பகுதியில் முதலாவது வினாக்குரிய விடை 5, இரண்டாம் பகுதிக்குரிய விடை 9. இவ்விரண்டும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், ஒன்று சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். பி பகுதியின் முதலாவது பகுதிக்குரிய விடை 3, இரண்டாவது பகுதிக்குரிய விடை 4, மூன்றாவது பகுதிக்குரிய விடை 3, நான்காவது பகுதிக்குரிய விடை 3. இந்த 4 பகுதிகளும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், 2 சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள், 3 சரியாக இருந்தால் 8 மதிப்பெண்கள். சி பகுதியில் முதலாவது வினாக்குரிய விடை 6, இரண்டாவது பகுதிக்குரிய விடை 4. இரண்டும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், ஒன்று சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். டி பகுதிக்குரிய விடை கூடியது, சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். இ பகுதியில் முதலாவது பகுதிக்குரிய விடை 11, இலக்கத்தில் 11, இரண்டாவது விடை 14 என்று என் பெயரில் எழுதியிருக்க வேண்டும். இரண்டும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், ஒன்று சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். எஃப் பகுதியில் முதலாவது வினாக்குரிய விடை அக்ஷயன், இரண்டாவது பகுதிக்குரிய விடை குஷான். ஜி பகுதியில் 3 10கள், 4 1கள், அதற்குரிய எண் 34. 34 என்று எழுதியிருந்தாலும் அதற்குரிய மதிப்பெண் 5. எச் பகுதியில் முதலாவது வினாக்குரிய விடை 9, இரண்டாவது பகுதிக்குரிய விடை 17. இரண்டும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள், ஒன்று சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். ஐ பகுதிக்குரிய விடை 3. ஜே பகுதியில் முதலாம் பகுதிக்குரிய விடை 8, இரண்டாம் பகுதிக்குரிய விடை 10. இரண்டும் சரியாக இருந்தால் 10 மதிப்பெண்கள். கே பகுதியில் அதன் விடை 8 அம்புக்குறி, முதலாவது அம்புக்குறி காட்டிய தூரம் 8, இரண்டாவது அம்புக்குரிய தூரம் காட்டிய தூரம் 8, இது இரண்டும் சேர்ந்து கடந்த தூரம் 15. இதற்குரிய மதிப்பெண் 5 புள்ளிகள். எல் பகுதியில் முதல் பகுதிக்குரிய விடை 5, இரண்டாம் பகுதிக்குரிய விடை 6, இதற்குரிய மதிப்பெண்கள் 10, ஒன்று சரியாக இருந்தால் 5 மதிப்பெண்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை கணக்கிட்டு கொள்ளலாம்.